ஆண்டு பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. காலை நேரத்துல எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க ஆண்டு வார்த்தையை கேட்கறதுக்கு? நல்ல சத்தத்தை உயர்த்தி அல்லேலியா சொல்லுவோமா? ஆண்டுடைய நாம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்துக்கு வரும்போதே ஒரு சந்தோஷம், தேவ பிரசன்னத்துக்கு வரும்போது ஒரு மன மகிழ்ச்சி, தேவ பிரசன்னத்துக்கு வரும்போது ஆண்டவர் பிரசன்னத்தினால் நிரப்பும் போதே பிரச்சனைகள் மாறுகிறது. பிரச்சனைகள் மாற வேண்டுமா? பிரசன்னத்திற்கு வாருங்கள், கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள், தொடர்ந்து வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திற்கு என்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சகரியா 2வது அதிகாரம் 5வது வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டு வார்த்தை சொல்லுகிறது, இந்த மாதத்துல கர்த்தர் சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து நடுவில் மகிமையாக அவர் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அக்கினி மதிலாக கர்த்தர் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கடந்த உபவாச ஜபத்துல ஆண்டு இந்த வார்த்தையை உணர்த்தினதை உணர முடிந்தது. இந்த மாதத்துல கர்த்தர் அக்கினி மதிலா இருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய திருச்சபையையும் கர்த்தர் பாதுகாக்க போகிறார், கர்த்தர் பலப்படுத்த போகிறார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அக்கினி மதில் என்கிறதான ஒரு தலைப்பின் கீழே ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அக்கினி மதில். மதில் அப்படின்னு சொல்றது ஒரு காம்பவுண்ட் வால். ஒரு வீடுக்கு முக்கியமாக எல்லாரும் ரொம்ப ஆசைப்படுறது என்னன்னா, விரும்புறதுன்றதை விட ஒரு முக்கியமான காரியமாக வைப்பது எதுன்னு சொன்னா காம்பவுண்ட் வால், சுற்று சுவர். அது முக்கியமானது ஒவ்வொரு வீடுகளுக்கும். அது இல்லைன்னு சொன்னா அது பாதுகாப்புல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது. ஒரு இடம் வாங்கிட்டா நம்ம யோசிக்கிறது என்ன, அந்த இடத்துக்கு கண்டிப்பா ஒரு வேலி போடணும். வேலி போடலைன்னா என்ன நடக்கும்னு கேரண்டி கிடையாது. யார் வேணா வருவாங்க, என்ன வேணா நடக்கும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல பேரை மாத்துறதுக்கு அதெல்லாம் மாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. நிறைய விஷயங்கள் நடக்கிறது. அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான விதிமுறைகள் கொண்டு வந்தாலும் காம்பவுண்ட் இல்லாத வீடு என்பது பாதுகாப்பு இல்லாததான ஒரு வீடு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு மதிலா இருப்பேன். அது சாதாரணமான மதில் இல்ல. எப்படிப்பட்ட மதில்? அக்கினி மதில். அக்கினி மதில் சொன்னா நெருப்பு எரிகிறதான மதில் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சகரியா ஒரு தீர்க்கதரிசி, முக்கியமான தேவனுடைய ஒரு மனுஷன். இந்த சகரியாவின் புஸ்தகத்துல வாசிக்கும் போது ஏறக்குறைய 8 தரிசனங்களை அவர் காண்கிறார். 8 தரிசனங்கள்ல இந்த 2ஆம் அதிகாரத்துல காண்பது ஒரு தரிசனம். இந்த தரிசனம் 3வது தரிசனம். இந்த தரிசனத்துல அவர் பார்க்கிறார். பார்க்கும்போது ஆண்டுடைய வார்த்தை பேசுகிறத தான் நம்ம 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதன் நடுவில்? மேல இருக்கிற வசனங்கள்ல நம்ம வாசிச்சோம்னு சொன்னா, பட்டணத்துக்கு மதில் இல்லை. அந்த பட்டணத்துக்குள்ள பார்க்கும்போது அது பாதுகாப்பு இல்லாததான பட்டணமா இருக்கிறது. அதுல 3வது வசனம் 4வது வசனத்துல வாசிச்சோமானால், தேவனுடைய பாதுகாப்பு ஒரு பட்டணத்திற்கு தேவை. நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு பட்டணம் தான். நம்முடைய குடும்பம் அது ஒரு பட்டணம், வித்தியாசமான பட்டணம். இந்த ஒரு பட்டணத்திற்கு மதில் அவசியம். எரிகோ மதில்லாம் சொல்லும் போது அதுல 2 ரதங்கள் ஓடக்கூடிய அளவுக்கு அது பெருசு, அவ்வளவு வலிமையானதுன்னு சொல்றாங்க. அந்த வீடுகள் அது பாதுகாப்பா உள்ளுக்குள்ள இருக்கணும்னா மதிலானது பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டு சொல்றார், நான் மதிலா இருக்கிறேன் என்று கதை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த சகரியாவை குறித்து பார்க்கும்போது, இந்த சகரியா தான் மத்தேயு 23:35 வாசிக்க வேண்டாம். மத்தேயு 23:35 வாசிக்கும் போது, தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே கொலை செய்யப்பட்டதான சகரியா யாருன்னா இந்த சகரியா தான். இயேசு கிறிஸ்து மென்ஷன் பண்றதான சகரியா இவர் தான். இவர் தரிசனத்தை பார்க்கிறார். இவர் வாழ்க்கையில ஒரு பாடு என்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது.
இவர் வாழ்க்கையில ஒரு ரத்த சாட்சி என்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இவர் பார்க்கிறார், என்ன பார்க்கிறார்னா, கர்த்தரே பட்டணத்தின் அக்கினி மதிலா இருந்து அவர் பாதுகாக்க போகிறார் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தையை அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டு நாம் மகிமைப்படுவதாக. இந்த முழு சகரியா புத்தகமே வாசிச்சோம்னா, இஸ்ரவேல் நாட்டினுடைய எதிர்காலத்தில் சீரமைப்பு பண்ணுவதற்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின வார்த்தைகள் தான் சகரியாவின் புஸ்தகம். மறுபடியும் சொல்லுகிறேன், எதிர்காலத்தில் கர்த்தர் சீரமைக்க போகிறார். எதை? இஸ்ரவேல் ஜனத்தை அவர் சீரமைக்க போகிறார். ஏன்னா இப்ப பாலா கடந்துருச்சு. எனக்குரிய 400 வருஷங்கள் அவங்க எகிப்துல அடிமையா இருந்தார்கள். 490 வருஷங்கள் அவங்க தேசத்துல அவங்க தான் ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த 490 வருஷங்கள் முடிந்த பிறகு இவர்கள் அடிமைகளாக அந்நிய தேசங்களுக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். நல்லா இருந்த தேசம் பாழா போயிடுச்சு. பாழா போன தேசத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, மறுபடியும் சீரமைக்க போகிறேன், எதிர்காலத்தில் உன்னை சீரமைக்க போகிறேன், தேசமாக நிறுத்த போகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய இதயத்தின் எண்ணத்தின் வெளிப்பாடுதான் இந்த சகரியாவின் புஸ்தகம். அதில் ஒரு பகுதி என்ன சொல்றாரு ஆண்டவர்? அக்கினி மதிலா இருந்து பாதுகாப்பேன், அக்கினி மதிலாக நடுவில் இருந்து பாதுகாப்பேன் என்ற எண்ணத்தோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். எதிர்காலத்துல கர்த்தர் நம்மையும் சீரமைப்பார். ஒருவேளை இப்போ இடிக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், இப்போ ஒருவேளை எல்லாம் நன்றா இருந்து இப்போ ஒண்ணுமே இல்லாத நிலைமையில இருக்கலாம். என் வாழ்க்கையில ஒரு சீரமைப்பு அவசியம், சீரமைப்பு அவசியம். என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் தேவை, என் வாழ்க்கையில ஒரு மறுரூபம் தேவைன்னு சொல்லி நம்ம யோசித்து கொண்டிருக்கலாம். அன்று நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுற வார்த்தை, நான் மதிலா இருப்பேன், நான் நடுவுல இருப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அன்று நாம் மகிமைப்படுவதாக. அவர் வந்துட்டார்னா போதும், எல்லாம் சீரமைய ஆரம்பிக்கும். அந்த ஆதியாகமத்துல வாசிக்கும் போது எல்லாம் ஒருங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆவியானவர் அசைவாடுறாரு, எல்லாம் புதுசு புதுசு புதுசா உருவாக ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் நமக்கு வந்துட்டார்னா போதும், ஒழுங்கற்றிருக்கிறதான எல்லாம் உருவாக ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உபவாச ஜபத்துல ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவளை குறித்து தியானிக்க ஆண்டவர் கிருபை தந்தார். அக்கினி இவங்களை பட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஏவப்படுகிறது. ஆனா இவங்களுக்கு மேல இவங்க கூடவே இன்னொருத்தர் அக்கினி மதிலாய் கூட இருந்து அவர் பாதுகாக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அக்கினி, ஒரு மனுஷன் நெருப்புக்குள்ள போனான்னா ஒரு சில காரியங்கள் நடக்கணும். ஒரு சில காரியங்கள் அதை வாசிக்கிறோம். அக்கினி பேலன்ஸ் செய்யல, தலைமயிர் கருகி போகல, சால்வை சேதப்படல, அக்கினியின் மனம் என்ன பண்ணலையா அவங்க மேல வீசல நம்ம பார்க்கிறோம். அக்கினி பேலன்ஸ் செய்யாது. தேவன் மதிலா கூட வந்துட்டார் அப்படின்னு சொன்னா, தேவன் பாதுகாப்பா கூட வந்துட்டாருன்னு சொன்னா, அக்கினி ஒரு நாளும் பலன் செய்யாது. ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. ஏன் பலன் செய்யாது? பலனாகிய கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். நம்மை அவர் பலப்படுத்துகிறவராக அவர் இருக்கிறார். அவர் வந்துட்டார்னா, அவர் பலப்படுத்திட்டார்னா, எத்தனை வல்லமைகள் பலவீனப்படுத்தினாலும் தாக்கு பிடிக்க முடியாது. ஏனென்றால் வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் நம்மோடு கூட அக்கினி மதிலாக அவர் இருக்கிறார். அப்படி நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது, தலைமயிர் என்ன பண்ணலையா? கருகலையா. அந்த தலைமுடி அது ரொம்பவே சாஃப்டானது. நெருப்பு கொஞ்சம் அதிகமானாலே என்னதுதான் அது அது கருகிறோம், கருகி போயிடும். இந்த தலைமுடி கூட ஏன் கருகலன்னு கேட்டா, வசனம் சொல்லுகிறது ஒண்ணு கூட கீழே விழாதான். ஏன்னா ஒவ்வொன்னையும் கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாம ஒண்ணு கூட கீழே விழாது. கர்த்தர் அக்கினி மதிலா விழுந்தாரு கூட இருக்கிறாருன்னு சொன்னா, தலைமுடி விழுகிறது மாத்திரம் அல்ல, இருக்கிற தலைமுடியில ஒண்ணு கூட கருகி போகாது. இருக்கிற ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் கருகி போகாது. இருக்கிற நன்மைகள் கருகி போகாது. வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ நிச்சயமா கர்த்தர் கருக்க விட மாட்டார். ஏன்னா உலகத்தில் காணப்படுற அக்கினியை விட நம்ம கூட இருக்கிற அக்கினி மதில் வல்லமை உள்ளது. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சால்வைகள் சேதப்படலையா? பொதுவா சால்வைன்றது குறிக்கிறதுன்னா ஒரு அதிகாரத்தை குறிக்கிறது. சால்வடின்னு சொல்றது. எலியா மேல ஒரு சால்வை இருக்குது, அதை எடுத்து அடிக்கும் போது, எலிசா அடிக்கும் போது, அது அந்த சால்வை தான். சால்வை அது என்ன பண்ணுதுன்னா, அந்த யோர்தான் நதியை 2ஆ பிரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த சால்வைகள் மூலமாக அதிகாரங்கள் செயல்படுகிறது. இந்த சால்வை என்ன பண்ணலையா? அந்த அக்கினியினால சேதப்படல.
கண்டிப்பா அக்கினி வந்தா என்ன பண்ணிருக்கணும்? தலைமுடி கறி இருக்கணும், இவங்க கறி இருக்கணும். போட்டவங்க அவங்க எரிஞ்சு போயிட்டாங்க, அவங்க ஒண்ணு இல்லாம போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. ஆனா இவங்க அவங்க முடி கருகல, சால்வைகள் சேதப்படல. கர்த்தர் அக்கினி மதலா கூட இருப்பாரானா கொடுத்திருக்கிற அதிகாரத்தை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. கொடுத்திருக்கிற அதிகாரம் சேதப்படுத்தப்பட முடியாது. ஏனென்றால் கர்த்தர் அக்கினி மதிலாக அவர் இருக்கிறார். அவர் வந்துட்டாரா போதும், எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். கடைசியில் என்னன்னு சொன்னா, அக்கினியின் மனம் வீசாது. பிரச்சனைகள் வரும், ஆனா தேவப்பிள்ளைகள் இருக்கிறதான அவங்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனை இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு வரும்போது சந்தோஷமா மாறிடுது. இங்க இருந்து வெளில போகும்போது பிரச்சனைகள் மாறாது, ஆனா மனசு மாறிடுது. ஏன்னா அக்கினியின் மனம் அது வந்து அடிக்கணும். இவங்களுக்கு இந்த பிரச்சனை போது இவங்க அழுதுட்டு இருக்கணும், இவங்களுக்கு இந்த போராட்டம் போது இவங்க அழுதுட்டு இருக்கணும், இவங்க இந்த உபத்திரத்துக்குள்ள போறாங்க, நிச்சயமா துவந்து உக்காந்துடணும், சோர்ந்து போய் உக்காந்துடணும். இந்த பிரச்சனைக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உள்ள இருக்கணுமே அப்படின்னு சொல்லி உலகம் பார்க்கும். ஆனா அக்கினி மதலாய் கர்த்தர் இருப்பாரானால் எந்த சிம்டம்ஸும் வராது. அக்கினியின் மனம் மேல அடிக்காது. கர்த்தர் அவரே மதிலாய் இருந்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே அக்கினி மதலாய் கர்த்தர் பாதுகாக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நடத்தின விதத்தை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆண்டவர் அக்கினி மதிலாக இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தார். அங்க எகிப்தில இருந்து வெளில வரும்போது ஆண்டவர் பகலில மேகஸ்தம்பமாகவும் இரவில அக்கினி ஸ்தம்பமாகவும் அவங்களை வழிநடத்ததை நம்ம பார்க்கிறோம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்படியெல்லாம் கர்த்தர் நடத்துகிறார், அக்கினி மதலா இருந்து அவர் என்னதான் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவது அக்கினி மதலாய் கர்த்தர் இருக்கும்போது ஒரு பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது. கர்த்தர் பாதுகாக்கிறார். வாசிக்கலாம் யாத்ராகமம் 14வது அதிகாரம் 8-9. யாத்ராகமம் 14:8-9. கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டியிலே பாகால் செபயோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். ஆண்டுடைய நாம் மகிமைப்படுவதாக. 400 வருஷம் எங்க இருக்கிறாங்கன்னா எகிப்துல இருக்கிறாங்க. இவங்களுக்கு பலவிதமான உபத்திரவங்கள், அடிமைத்தனம். அவங்க நல்ல சுதந்திரமா வாழ்ந்தவங்க, அவங்க தேவையின் அடிப்படையில போனாங்க. என்ன ஆயிடுச்சு? அடிமைத்தனத்திற்குள்ளாக அவர்கள் போனார்கள். யோசேப்பை அறியாத புதிய ராஜா தோன்றி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்துக்குள்ள அவங்க கொண்டு போய் நிறைய பட்டணங்களை, நிறைய காரியங்களை இவங்களை வச்சே கட்டி எழுப்புறத நம்ம என்ன பண்றோம்னா வாசிக்கிறோம், நம்ம கேட்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். மோசேயை அனுப்பி ஆரோனுக்கு ஆண்டுடைய வார்த்தை உண்டாக்கி துணை செய்ய வைத்து வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வரும்போது அவங்க துரத்தி விட்டாங்க. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், அவங்க துரத்தி அனுப்பப்பட்டாங்க. அவங்க நீங்க வேணா கிளம்புங்க, போங்க, இங்க இருந்து இருக்க வேணாம், கிளம்புங்கன்னு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு மிக பலத்த கையோடு கூட போகிறார். 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் எப்படி போறாங்களாம்? பலத்த கையோடு கூட போகிறார்கள். ஒண்ணுமே இல்லாத இருந்தவங்க இங்க கேட்டு வாங்கும்போது எல்லாம் கிடைக்குது. இவங்கள்ட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆஸ்தி கையில வந்துருச்சு. பலத்த கைனா அது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை சொல்லலாம். ஆள் பெரிய கையின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு நிறைய வெல்த் அவருக்கு இருக்குது, நிறைய பண பலம் இருக்குது, அவருக்கு ஆள் பலம் இருக்குதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. பலத்த கையோட என்ன பண்றாங்க? புறப்பட்டு போறாங்க. நல்ல வெல்தியா அவங்க வெளில வராங்க. ஒண்ணுமே இல்லாத இருந்தவங்க தான் கேட்டு வாங்கி நிறைய உள்ள இருக்குது. பலத்த கையோடு கூட போகிறார்கள். பலத்த கையோடு கூட போகும்போது பின்னாடி யாரு வரா? பார்வோன். மனசு மாறுது. பார்வோனுடைய மனசு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா மாறிட்டே இருக்குது. திடீர்னு சரி போங்கன்னுவாரு, அப்புறம் வேணான்னுவாரு. இங்க போய் ஆராதிங்கன்னுவாரு, அப்புறம் மறுபடியும் விட மாட்டேன்னுவாரு. மாறி மாறி என்ன பண்ணுவாருன்னு சொன்னா பேசுவார். இப்ப துரத்து விட்ட பார்வோனுக்கு மனசு மாறிடுச்சு. எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து என்ன பண்ணுகிறான்? இந்த பார்வோன் தொடர்ந்து வருகிறான். ஒருவேளை நம்ம நல்ல பலத்த கையோடு கூட இருக்கலாம், ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கலாம், நன்மைகள் இருக்கலாம், சரீர பிரகாரமான நன்மையில குறைவுபட்டாலும், ஏதோ என் வாழ்க்கை நல்லா ஓடிட்டு இருக்குது, பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாமே இருந்தாலும் என் வாழ்க்கை ஏதோ ஓடிட்டே இருக்கிறேன்னு சொன்னாலும் பார்வோனை போல இருக்கிற பிசாசு விட மாட்டான். அப்ப மனசு ஆறவே ஆறாது. நம்ம நல்லா இருந்தா யாருக்கு பிடிக்காது?
பிடிக்காது. எப்படியாவது தாக்கணும்னு வரதான் செய்வான். பலத்த கையோடு கூட வந்திருந்தாலும் பிசாசு தொடர்ந்து வந்துகிட்டே தான் என்ன பண்ணுவான்னா இருப்பான். நம்ம நிம்மதியா இருக்கிறது பிசாசுக்கு சத்தியமா பிடிக்கவே பிடிக்காது. அவன் வாழ்க்கையில அவன் மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சதே கிடையாது. பிசாசு எப்படியாவது இவங்களை அழிச்சிடணும், இவங்களுக்கு போராட்டத்தை கொண்டு வந்துடணும். எதற்காக? போராட்டம் வந்தா ஆண்டு விட்டு விலகி போயிடுவோம், ஆண்டு விட்டு தள்ளி போயிடுவோம்னு சொல்லி பிசாசு பல விதங்கள்ல அவன் போராடி கொண்டுதான் இருக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன பண்றது இல்ல, விட அனுமதிக்கிறதே இல்லை. 9ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? 9ஆம் வசனம். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். அவர்கள் என்ன பண்ணாங்களா? கிட்டினார்கள். கிட்டினா எல்லாரும் சொல்லலாமா? என்ன பண்ணாங்க? கிட்டினார்கள்னா நெருங்கி வந்திருக்கிறார்கள். தூரத்துல இருந்த பார்வோன் இப்ப எங்க வந்திருக்கிறான்? பக்கத்துல நெருங்கி வந்துட்டான். பக்கத்துல நெருங்கி வந்துட்டான். இவர்கள் எப்படியாவது ஆராதிச்சிருவாங்கன்னு தெரியும். இவங்க போனதுனால யாருக்கு இழப்பு? பார்வோனுக்கு இழப்பு. அவங்களுக்கு எல்லா வேலையுமே இப்ப யார்தான் பார்க்கணும்? ஆள் வச்சு கூலி வச்சு என்ன பண்ணணும்? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு யாருக்கு? பார்வோனுக்கு. இப்ப இவங்க வந்தாங்கன்னா ரொம்ப பெரிய மிச்சமாகுமேன்றதுனால பார்வோன் மனசு மாதிரி என்ன பண்றா? தொடர்ந்து போகிறான். இவங்களை பிடிச்சு கொண்டு வரணும், எப்படி அவங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் புறப்பட்டு வருகிறார்கள். 5ஆம் வசனத்துல, 6ஆம் வசனத்துல, 7ஆம் வசனத்துல வாசிக்கும் போது கூட்டி கொண்டு வருகிறான். எல்லாத்தையும் கூட்டிட்டு வராங்க. இந்த இடத்துல கிட்டினார்கள், ஆனா தொட முடியல. சத்துரு தொடர்ந்து வருவான், ஆனா ஒரு நாளும் தொட கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். ஏன் தெரியுமா? கர்த்தர் அக்கினி மதலாய் நம் கூடவே அவர் இருக்கிறார். தொடர்ந்து வரலாம், தொடர்ந்து வரலாம். பார்வோன் எப்படியாவது பிடிச்சிடணும் கிட்டி கிட்டி வரலாம். ஆனா நமக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு எதுன்னு சொன்னா, அக்கினி மதலாய் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கும்போது பிரச்சனைகள் தொட முடியாது, போராட்டங்கள் தொட முடியாது. தொடர்ந்து வருகிற பார்வோன் என்ன பண்ண முடியாதுன்னா தொட முடியாது. பார்வோனுக்கு இருக்கிற மிக முக்கியமான கெட்ட குணம் என்ன குணம்? தேவன் ஆராதிக்க விட மாட்டான். தேவன் ஆராதிக்க விட மாட்டான். இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டா யார் ஆராதிக்க முடியாது? தேவன் ஆராதிக்க முடியாது. தேவ பிள்ளைகள் நம்ம கவனமா இருக்கணும். அதே நேரத்துல தேவ சமூகத்துல காத்து இருக்கணும். எதற்காக? பாதுகாப்புக்காக. அக்கினி மதிலாய் கர்த்தர் காத்து கொள்ளும் ஆண்டவரே. ஒருவேளை பார்வோன்ட்ட சிக்கிட்டா மறுபடியும் எங்கதான்? எகிப்து தான். எகிப்துக்குள்ள போனா என்னதான் நடக்கும்? அடிமைத்தனம் தான் நடக்கும். ஆனா கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நாம் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அக்கினி மதிலாக அவர் நம்மை பாதுகாத்து கொண்டிருப்பதனாலதான் இதுவரைக்கும் பிசாசு நம்மை தொட முடியல. இதுவரைக்கும் போராட்டங்கள் தொட முடியல. நம்மள பிசாசு தொடரன்னு கேட்டா ஏதோ நம்முடைய முயற்சி, நம்ம திறமன் கிடையாது. நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அக்கினி மதிலாய் அவர் இருக்கிறார். அவர் இருக்கும்போது சத்துரு தொடரலாம், ஆனால் தொட முடியாது. பாதுகாக்கிறார். அப்படி நாம மகிமைப்படுவதாக. கூடவே வருகிறார், கூடவே வருகிறார். இவங்க போகும்போது எப்ப நீ அங்க போங்க, நாங்க நிக்கிறேன் அப்படிலாம் இல்ல, என்ன தேடி வாங்கன்னு இல்ல. இவங்க போகும்போது கூடவே என்ன பண்ணிடுறாரு? ஆண்டவரும் சேர்ந்து போகிறார். நம்ம எங்க போனாலும் சரி அவரிடத்துல அர்ப்பணிச்சு போகும்போது அவர் கூடவே வருகிறார். வீட்டுல இருந்தாலும் பிசாசு தொட முடியாது, வேலை ஸ்தலத்திலும் பிசாசு தொட முடியாது, எங்க போனாலும் சத்துரு தொட முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், தொடர்ந்து வருவான். என்ன அர்த்தம்? நமக்கு மன உளைச்சலை கொண்டு வருவான், நமக்கு பிரச்சனையை கொண்டு வருவான், போராட்டத்தை கொண்டு வருவான். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொல்றது பஞ்சுமெத்தையில படுக்கிற வாழ்க்கை கிடையவே கிடையாது. அப்படி நினைச்சா தப்பான ஒரு எண்ணம். தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற பாடை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாடுதான், இருக்கிற போராட்டத்தை விட மத்த எல்லாத்துக்கும் ஒரு மடங்கு பாடுனா நம்ம கொஞ்சம் கூட தான், ஜாஸ்தியா தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, பிரச்சனை கூட தான், போராட்டம் கூட தான். நமக்கு இருக்கிற நம்பிக்கை என்னன்னு சொன்னா, பிரச்சனை என்னை தொடர்ந்துதான் வரும், ஆனா ஒரு நாள் என்னை தொட கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு கர்த்தர் உள்ள போய் என்ன பண்ணார்னா பாதுகாப்பை கொடுத்தார். அக்கினி சூளைக்குள்ள போயிட்டாங்க. நார்மலான சூடு கிடையாது. எவ்வளவு சூடு? 7 மடங்கு அதிகம். தூக்கிட்டு போனவங்க பட்சிக்கப்பட்டார்கள். யோசித்து பார்க்கணுமே நம்ம. என்னன்னு சொன்னா,
தூக்கிட்டு போறவங்களை அந்த அக்கினி தாக்குது. கட்டப்பட்டிருக்கணும் என்ன பண்ணல, அக்கினி தாக்கல. ஏன்னா இவங்களை சுத்திலும் கர்த்தர் மதிலாய் நின்று பாதுகாக்கிறார். கர்த்தர் மதிலா நிற்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் பாதுகாத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். அப்படி நாம மகிமைப்படுவதாக. கட்டுண்டவன உள்ள போட்டாங்க, ஆனா எப்படி நடக்கிறாங்க? அவங்க விடுதலையா நடக்கிறாங்க. தேவ பிள்ளைகள் பிசாசு கட்டலாம், உலகம் கட்டலாம், பார்வோன் கட்ட நினைக்கலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை கட்டுகள் ஒரு நாளும் தொடர்ந்து பேலன்ஸ் செய்ய முடியாது. என்னால் பாதுகாக்கிறவர் கூடவே வருகிறார். அவர் கண்மணியை போல பாதுகாக்கிறார். கண்மணி போல பாதுகாக்கிறார். இந்த கண்ணை எப்படி அந்த இமைகள் பாதுகாக்கிறதோ அதே போல கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். நமக்கு நல்லா தெரியும், பக்கத்துல போனாலே நம்ம கைதான் போகுது. ஆனா என்ன பண்ணுதுன்னா கண்ணு விடுறது இல்ல, தானா கண்ணு மூடிடுது. நான் கண்ணி போட்டிருக்கிறேன் அதனால கண்ணு மூடல. ஆனா பக்கத்துல போகும்போது அந்த இமைகள் தானா மூடுது. சாதாரண மனுஷங்க நமக்கே நம்முடைய கையவே என்ன பண்றது இல்ல, கண் இமைகள் விடுகிறது இல்ல. நமக்கே இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் இருக்குமானால் கண்மணி போல பாதுகாக்கிறவர் பார்வோன் தொடர்ந்து வருவான், பிரச்சனைகள் தொடர்ந்து வரும், அக்கினி சூளைக்குள்ள போடுவாங்க தான், ஆனா ஒன்றும் தொட முடியாது. கர்த்தர் அக்கினி மதிலா இருந்து நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அப்படியே பரிசுத்த நாமத்திற்கு மகிமைப்படுவதாக, மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது, பாக்கியவான்களாக மாற்றுகிறது இந்த அக்கினி மதில். முதலாவது என்ன பண்ணுதுன்னு சொன்னா பாதுகாக்கிறது. இரண்டாவது எப்படி மாத்துது? பாக்கியவான்களாக மாற்றுகிறது. இந்த அக்கினி மதிலா கர்த்தர் கூட வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதாவது செஞ்சாங்களான்னு கேட்டா ஒண்ணும் செய்யல. இவர் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தேடி அவர் போகிறத பாக்குறோம். 2 வேத பகுதியில வாசிக்க போகிறோம். முதலாவது யாத்திராகமம் 13வது அதிகாரம் 21, 22 வாசிக்கலாம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. 14, 21 வாசிக்கலாம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இந்த 2 வசனங்களை வாசிக்கும் போது இந்த சம்பவத்தை நம்ம எளிமையா புரிஞ்சு கொள்றோம். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் முன் சென்றார் என்று நம்ம வாசிக்கிறோம். இது ஆண்டவர் இவங்க 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 கூடவே வந்ததுக்காக நம்ம ஆண்டவர் நம்ம நன்றி செலுத்துறோம், துதிக்கிறோம். கூட வருவார் நம்ம பார்க்கிறோம். கூட வரணும்ன்றதுக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்னும் செய்யல. ஆண்டவராதான் என்ன பண்றாருன்னா கூட வருகிறத நம்ம பார்க்கிறோம். நமக்கு இன்னைக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும் போது அநேக நேரத்துல நமக்கு அறியாம நிறைய காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். நிறைய காரியங்கள் வருகிறது, நிறைய காரியங்கள் தெரியல. கொஞ்சம் நம்முடைய கண்கள் திறக்கப்படும் போது நம்ம நிறைய விஷயங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். எத்தனை விஷயம் நம்ம வந்துட்டே இருக்குது, நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்குது. ஏன் அணுகலைன்னு சொன்னா நம்மை ஒருத்தர் மதிலாய் நிறுத்தி நின்று அவர் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். நாம் பாக்கியம் பெற்ற ஜனங்கள், நாம் பாக்கியம் பெற்ற ஜனம்னு சொல்றவங்க நல்ல கைகளை உயர்த்தி தேவனுக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா ஆண்டு நாம் மகிமைப்படுவதாக. இந்த பாக்கியத்தை பெற்றுவதற்கு நம்ம என்ன செஞ்சோம்? ஒன்னும் செய்யல. ஆனா கர்த்தர் இந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த பாக்கியத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? தேவனை மனதார ஸ்தோத்தரிக்க முடியும். இந்த பாக்கியத்தை நினைக்கிறவங்க கண்டிப்பா துதிக்காம இருக்க முடியாது. இந்த பாக்கியத்தை நினைக்கிறவங்க ஸ்தோத்திரம் பண்ணாம இருக்க முடியாது. இந்த பாக்கியம் கிடைக்க நான் என்ன செஞ்ச ஆண்டவரே, இந்த பாக்கியம் கிடைப்பதற்கு நான் என்ன பண்ண ஆண்டவரே என்று சொல்லி தேவனுக்கு மனதார நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம், தேவனை துதிப்போம். இன்னைக்கு பாதுகாப்புக்காக பல விதங்கள்ல உலக பிரகாரமான அடுக்குகள் சொல்றாங்க, இசட் பிரிவு சொல்றாங்க, நிறைய பாதுகாப்பு அடுக்குகள். அவங்கள தாண்டி உள்ள வர முடியாது. அதுல ஷார்ட்ஸ் வேற என்னன்னா, அவரு இப்படி கை அசைச்சாருன்னா கண் அங்க போகுது, இந்த கையை அசைச்சாருன்னா இவ கூட ஒருத்தர் தொட வராருன்னா அந்த கூட இருக்கிற பாடி கார்டு கண்ணெல்லாம் கூட அங்க போகுது, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்க பவரை பாருங்கன்னு இன்னைக்கு நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து என்ன பண்றாங்கன்னா போடுறாங்க. அது அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அது வேலையை என்ன பண்றாங்கன்னா அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கிறவங்க பண்றாங்க. நம்ம என்ன சம்பளம் கொடுத்தோம்? நம்ம என்ன பண்ணோம்? ஜோம் பண்றோம், அவ்வளவுதான். ஆனால்
கர்த்தர் இரவும் பகலும் நம்ம தூங்கினாலும் தூங்காம உறங்காம அக்கினி மதலாய் கூடவே இருந்து வழி நடத்துறாருன்னு சொன்னா நாம் எல்லாரும் பாக்கியம் பெற்ற ஜனங்கள். தேவன் நம்மை பாக்கியம் பெற்ற ஜனமாக தெரிந்தெடுத்திருக்கிறார். நிறைய பேருக்கு இந்த ஒரு ஒரு ரட்சிப்பு இல்ல, இந்த அபிஷேகம் இல்ல, இந்த வழிநடத்துதல் இல்ல. நம்ம இன்னைக்கு தூங்குறோம்னா நிம்மதியா தூங்குறோம், தேவனுக்காக நன்றி செலுத்தி தூங்குறோம். பாதுகாக்கிற கரங்கள் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. 91 வாசிக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது. இரவின் பயங்கரம், பகலில் பறக்க அம்பு, இருள் நடமாடுகிற கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்குகிற சங்காரம். பகல்லையும் பிரச்சனை உண்டு, நைட்லயும் பிரச்சனை உண்டு. இந்த உலகத்துல இப்ப இருக்கிற காலகட்டத்துல பிரச்சனை குறைக்கணும்னு கவர்மெண்ட் எவ்வளவோ போராடுது. பிரச்சனை குறைதான்னு பார்த்தா அதிகமாயிட்டே தான் இருக்குது. இரவுல நைட் நடக்கிற பிரச்சனைகள் கூட, நைட் நடக்கிறதான போராட்டங்கள் கூட, பகல் நடக்கிற போராட்டங்கள் கூட. இப்போ கொரோனா வேற பரவுதுன்னு சொல்றாங்க, பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் பரவிட்டே தான் என்ன பண்ணுதுன்னா இருக்குது. கொள்ளை நோய்கள் அவைகள் பரவுது. தேசத்தினுடைய நலனை நிறைய பாதிக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் இது வரைக்கும் நம்மை பாதுகாத்து நடத்துகிறார். நம்மை பாதுகாத்து அவர் நடத்துகிறது மாத்திரம் இல்லாம பாக்கியம் பெற்ற ஜனங்களாய் கர்த்தர் நடத்துகிறார். கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற ஜாதி ஏது நம்ம வாசிக்கிறோம். கூப்பிடும் போதெல்லாம் ஆண்டவர்ட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, அப்பான்னு கூப்பிடும் போது அங்கேருந்து ஒரு குரல், சொல்லு மகனே, சொல்லு மகளேன்னு கர்த்தர் ஆயத்தமாய் காதுகளை அவர் கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஸ்தலத்துல செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவளுமாய் இருக்கும். தேவ சமூகத்தை நோக்கி நம்ம ஜெபிக்கிற ஜபம், தேவனுடைய சமூகத்தை நோக்கி நம்ம பேசுகிற வார்த்தைகளை அவர் கவனித்து கேட்கிறார். அவர் கவனித்து கேட்கிறார். கூடவே வருகிற அக்கினி மதில் பாதுகாக்கிறது மட்டும் இல்ல, நம்மை பாக்கியம் பெற்ற ஜனங்களாய் அவர் நடத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டு நாம் மகிமைப்படுவதாக. இவங்க ஒண்ணும் பண்ணல, கூட வாரும் ஆண்டவரேன்னு கூட அவங்க கேட்கல. ஆனா ஆண்டவர் கூடவே வருகிறார். அவர் பகலிலே மேகஸ்தம்பம், ஏன்னா வெயில் ஜாஸ்தி, வனாந்தரத்துல வெயில் அதிகமா இருக்கும். மேகஸ்தம்பம் வந்தா கொஞ்சம் இந்த வெயில் இதமா இருக்கும். நைட்ல வெளிச்சத்துக்காக ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இரவில் அக்கினி ஸ்தம்பமாக அவர் இருக்கிறத என்ன பண்றோம்னா பார்க்கிறோம். 21 வாசிக்கும் போது ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். இது வரைக்கும் அவங்க பார்க்காத ஒரு அற்புதம், இது வரைக்கும் அவங்க பார்க்காத அதிசயத்தை கர்த்தர் செய்கிறார். இதற்கு இவங்க ஏதாவது செஞ்சாங்களான்னு கேட்டா ஒண்ணும் செய்யல. இவங்க ஏதாவது பண்ணாங்களான்னு கேட்டா அவங்க ஒண்ணுமே செய்யலதான். ஆனால் கர்த்தர் அவர்களை நடத்தினார். நம்மை நடத்துவதற்கு நம்ம ஒண்ணும் பண்ணல, எல்லாம் அவருடைய கிருபை நமக்கு நடத்தி வச்சிருக்கிறது. அவருடைய கிருபை நம்மை பாக்கியவான்களாக மாற்றி இருக்கிறது. நம்ம ஒவ்வொருவரும் பாக்கியம் பெற்றதான ஜனங்கள். நம்முடைய திறமை அல்ல. இப்ப நம்ம யோசித்து பாக்குறோம்னு சொன்னா, இப்ப நான் இருக்கிற நிலைமை, நான் இருக்கிற நிலைமைக்கு இந்த நிமிஷத்துல நான் இப்ப இருக்கிறேன்னு சொன்னா, என் திறமை எவ்வளவு இருந்துச்சு, என்னுடைய பலத்தை வச்சிருந்தா நான் என்ன செஞ்சிருக்க முடியும், என்னுடைய திறமையை வச்சிருந்தா நான் என்ன செஞ்சிருக்க முடியும்னு யோசித்து பார்த்தா நமக்கு ஒன்னே ஒண்ணு மனசுக்குள்ள வரும், என் திறமை கிடையாது, எல்லாம் அவருடைய கிருபை மட்டும்தான். என்னுடைய பலன் கிடையாது, எல்லாமே அவருடைய கிருபை மட்டும்தான். ஏன் இது கிடைக்குதுன்னா, நம்ம எல்லாரும் பாக்கியவான்களாக கர்த்தரால் பார்க்கப்படுகிறோம். நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாக்கியவான்களாக பார்க்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இவங்க என்ன பண்ணாங்க? பாவம் தான் பண்ணாங்க, முறுமுறுத்தாங்க, தேவனுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாங்க. எடுத்த உடனே போய் கொஞ்ச நாள் கூட ஆகல, எத்தனை நாள் நமக்கு ஆட்சி தரலன்னா கொஞ்ச நாள் தான். அந்த எகிப்துல இருந்து வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, உடனே ஆண்டவருக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்க 11-12 வாசிக்கும் போது, என்ன அப்படி நடக்க பண்ணிட்டீங்க, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு வேதனை, சும்மா அங்கத்த பரவாயில்லன்னு ஆண்டவருக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் பொறுமையோடு கூட காத்திருக்கிறார். அநேக நேரத்தை தவறுறோம், அநேக நேரத்தை தேவனை விட்டு தூரம் போகிறோம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்கறது இல்லை. ஆனால் கர்த்தர் பாக்கியவான்களை நம்ம நடத்துகிறதுனாலதான் இது வரைக்கும் நாம் உயிரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது வரைக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது, கர்த்தர் பயமில்லாமல் நடக்க பாதை காட்டுகிறார், பாதுகாக்கிறார், பாக்கியவான்களாக அவர் மாற்றுகிறார். 3வது, பயமில்லாமல் நடக்க பாதை காட்டுகிறார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கலாம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி,
எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? இந்த 2 வசனங்களை வாசிக்கும் போது அவங்க பயந்து இருக்கிறாங்க, மிகவும் பயந்து இருக்கிறாங்க. பயம் ஒரு மனிதனை செயல்பட விடாமல் தடுத்து விடுகிறது. பயம் ஒரு மனிதனை தொடர்ந்து முன்னேற விடாமல் தடுத்து விடுகிறது. அதுவும் கிறிஸ்தவ மக்களுக்கு பயம் வந்துருச்சுன்னா தேவனை தங்கள் வாழ்க்கையில் செயல்படாமல் தடுத்து விடுகிறது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று வேதத்துல வாசிக்கிறோம். பயந்துட்டே இருக்கும்போது அந்த காரியம் தேவனுடைய வல்லமையை தடுத்து விடுகிறதாக நாம் பல உதாரணங்கள் மூலமாக நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க எப்படி பண்ணாங்களா? மிகவும் பயந்தார்கள், மிகவும் பயந்தார்கள். ஆண்டவர் கூட இருக்கிறான்றது தெரியல, ஆண்டவர் பக்கத்துல இருக்கிறான்றது தெரியல. ஆண்டவர் இத்தனை வாதிகளை அனுப்பி நமக்கு ஒண்ணு நடக்கல, ஆனா எல்லாம் எங்க நடந்துச்சு? எகிப்து நடந்துச்சுன்னு இவங்களால நம்ப முடியல. நம்பாம என்ன பண்றாங்கன்னா பயப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள். பொதுவா பயங்கள், வித்தியாசமான பயங்கள் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயம், போபியா என்று ஆங்கிலத்துல சொல்லுகிறார்கள். மருத்துவ உலகத்துல பல விதமான போபியாக்கள் இருக்கிறது. கூர்மையான பொருட்கள், ரத்தம், உயரமான இடம், இதெல்லாம் மேல போனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில பயங்கள் இருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கும்போது என்ன பயம்னா, தேவன் கூட இல்லை என்று நினைத்துக் கொள்கிறார்கள், அல்லது தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்தி அவர்கள் நினைக்கிறார்கள். நம்ம ஒண்ணு நினைக்கணும், நம்முடைய திறமை கொஞ்சம் தான், நம்ம பலன் கொஞ்சம் தான், ஆனா கூட வருகிற அக்கினி மதனுடைய வல்லமை மிக பெரியது. இந்த வல்லமைக்கு முன்னாடி எந்த வல்லமை நிற்க முடியாது. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. ஏன் பயப்படுறாங்க? பின்னாடி வரத பார்த்து பயப்படுறாங்க. பின்னாடி யார் வரா? பார்வோன் வருகிறார். பின் தொடர்ந்து வருகிற பார்வோனை கண்டு ஒரு நாளும் பயப்படாதிருங்கள். ஏனென்றால் அவங்க தொடர்ந்துதான் வருவாங்க, ஒரு நாளும் தொடர முடியாது. கர்த்தர் பாக்கியவான்களாய் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். மூன்றாவது, பயமில்லாமல் நடக்க கர்த்தர் பாதை காட்டுகிறார். இந்த மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் எதற்காக வந்ததுன்னு சொன்னா, மெயினா உங்களுக்கு பாதை காட்டுவதற்காக. 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 20. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. இது ஒரு ஆச்சரியமான காரியம். ஆண்டவர் அப்பெழுந்துதான் பண்ணிட்டு இருக்கிறார். 10 வாதைகள் வரும்போது இஸ்ரவேலருக்கு ஒண்ணுமே நடக்கல. ஆனா எல்லா வாதையும் எங்கதான் வருது? எகிப்திய தேசத்துல மட்டும்தான் வருது. ஆண்டவர் அப்பெழுந்து நடத்தி கொண்டுதான் வராரு. அப்ப நடத்தின ஆண்டவர் இப்ப என்ன பண்றாரு? அதே மாதிரிதான் நடத்துகிறார். ஒரே மேகம்தான், ஒரே மேகம்தான், அக்கினி மதில் ஒண்ணுதான். ஆனால் நமக்கு என்ன பண்ணுதுன்னா அது வெளிச்சத்தை கொடுக்கிறது. பின் தொடர்ந்து வருகிற பார்வோனுக்கு என்ன பண்ணுது? அது இருளை கொடுக்கிறது. இருளை என்ன பண்ண முடியாதுன்னா ஒன்னத்தையுமே நேர பண்ண முடியாது. கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு கர்த்தர் பாதுகாக்கிறாரே. எப்படி பாதுகாக்கிறார் தெரியுமா? பயம் இல்லாமல் பாதுகாக்கிறார். நமக்கு நடந்துட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள், நம் வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற வெளிச்சங்கள் சத்துருவுக்கு தெரியல. நமக்கு அது வெளிச்சம், ஆனா அவங்களுக்கு என்னன்னு சொன்னா அது இருள். எதிராய் போராடுகளை ஏன் இன்னும் மேற்கொள்ளல அப்படின்னு சொன்னா, வெளிச்சம் நமக்கு, அங்க இருள். இருள் எதை குறிக்கிறது? என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்படி நடந்துட்டு இருக்குது, இங்க போறது அங்க போறது, அவங்க எங்க இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பார்வோனுக்கு தெரியல. கர்த்தர் பயமில்லாமல் நடப்பதற்கு நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கவும் முடியும், சத்ருவுக்கு இருளை கொடுக்கவும் முடியும். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. அப்படி நாமம் மகிமைப்படட்டும். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இருக்கிற பாதையில வெளிச்சத்தை தருவார், சத்ருக்கு இருளை காட்டுவார். ஒருவேளை பாதையே இல்லைன்னு சொன்னா நமக்காக ஒரு பாதையை கர்த்தர் நிச்சயமாய் உருவாக்குவார். அப்படி நாம மகிமைப்படுவதாக. ஒரு பாதை இல்ல, ஃபுல்லா கடல், ஃபுல்லா தண்ணி. போட்ல கொண்டு போற மாதிரி இருந்தா எவ்வளவு நாள் கொண்டு போறது? எவ்வளவு நேரம் கொண்டு போறது? ஒண்ணும் கொண்டு போக முடியாது. எல்லா பக்கமும் நெருக்கம். பின்னாடி பார்வோம், முன்னாடி செங்கடல். இன்னைக்கு நம்ம அப்படி ஒருவேளை விழிப்புதுங்கி நிக்கலாம். என்ன செய்யறதுன்னு தெரியல, அடுத்த ஸ்டெப் எங்க போறதுன்னு தெரியலன்னு சொல்லி ஒருவேளை நம்ம ஸ்டெப் எடுக்க முடிவதற்கு ஒரு வாய்ப்பும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பயமில்லாமல் நடத்துகிறவர். ஒருவேளை பாதை இல்லதான், இப்ப பாதை இல்லதான், நமக்காக கர்த்தர் நிச்சயமாய் பாதைகளை உருவாக்குவார். நமக்காக கர்த்தர் எதனாலும் செய்ய
ஆயத்தம். நமக்காக அவர் எதனாலும் செய்ய ஆயத்தம். நம்ம தேவ சமூகத்துல அர்ப்பணிக்க போகிறோம், தேவ சமூகத்துல காத்திருக்க போகிறோம். அதற்கு முன்பதாக அவர் நம்மை பாதுகாக்கணும், பாக்கியவான்களா நடத்தணும். ரெண்டாவது, மூன்றாவது, பயமில்லாமல் நடக்க பாதை காட்டணும்னா நம்ம என்ன செய்யணும்ன்றத ஒரு 3 காரியத்தை வேகமா நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது 14:10 வாசிக்கலாம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். முதலாவது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்ணாங்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இவங்களுக்கு பயம்தான், அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலதான், அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம் தான். ஆனா என்ன பண்றாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். கூப்பிடுகிற ஒருவரை கூட கர்த்தர் வெறுமையா அனுப்புறதே இல்லை. நமக்கு என்ன பாடுகள் வந்தாலும் பின்னாடி பார்வோன், அந்த பார்வோன் எப்படிப்பட்ட பார்வனா இருக்கலாம். அது ஒருவேளை பொருளாதாரத்துல கொண்டு வருகிற பார்வனா இருக்கலாம், அல்லது மனிதரை ஏவி விடுகிற பார்வனாக இருக்கலாம், அல்லது சத்துருவே நேரா போராடலாம், செய்வினை கட்டுகளா இருக்கலாம், பில்லி சூனிய வல்லமைகளா இருக்கலாம். பின்னாடி எது தொடர்ந்து வந்தாலும், பயப்படுத்துகிற எது தொடர்ந்து வந்தாலும், நமக்கு தெரியும் போது செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? தேவனை நோக்கி கூப்பிடணும். தேவனை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் ஒரு நாள் அமைதியா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் அல்ல. வெள்ளம் போல சத்துரு வந்தார், கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றி ஜெயம் எடுக்கிற வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர், நம்மளை ஜெயிக்க வைக்கிறவர். கூப்பிடணும். கர்த்தரை கூப்பிடும் போது கர்த்தர் உடனே படுத்து தந்து நடத்துகிறதான ஆண்டவராக அவர் இருக்கிறார். எல்லாமே அவர் நோக்கி கூப்பிடுது. காகங்கள் கூப்பிடுகிறது, திமிங்கலங்கள் அவருக்காக காத்திருக்கிறது. ஆண்டவரிடத்துல என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும்னு சொல்லி காகங்கள் திமிங்கலங்கள் காத்திருக்கிறது, விலகினங்கள் காத்திருக்கிறது. தேவ பிள்ளைகள் கூப்பிட்டு காத்திருக்கும் போது நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கூப்பிடுகிற எளியவனுக்கும் உதவியற்ற சிறுமையானவனுக்கும் அவர் பதில் கொடுக்கிறதான ஆண்டவர். நம்ம அப்பான்னு கூப்பிட்டுட்டோம்னு சொன்னா, தகப்பனேன்னு கூப்பிட்டுட்டோம்னா அவரால் சும்மா இருக்க முடியறது இல்ல. பிள்ளைகளை கர்த்தர் கரம் நீட்டி தொடுகிறார். பார்வோனின் வல்லமையிலிருந்து கர்த்தர் காப்பாற்றுகிறார். விடுவிக்கப்படணுமா, பார்வோன்ட்டு தப்பிக்கணுமா, முதல் செய்ய வேண்டியது கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஜெப நேரத்தை அதிகப்படுத்துங்க, ஜெபத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. பார்வோன் பக்கத்துல வர முடியாது. ஜெப நேரங்கள் அதிகமாகட்டும், தேவனை நோக்கி கூப்பிடுகிற நேரங்கள் அதிகமாகட்டும். இரவும் பகலும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் நமக்கு டைம் ஒத்து வருதோ, எல்லா நேரங்கள ஒதுக்கி ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடும் போது கர்த்தர் அமைதியா இருக்க முடியாது. பார்வோனுக்கு எதிராக கர்த்தரே திட்டம் தீட்டி, பார்வோனுக்கு எதிராக கர்த்தரே செயல்பட்டு, பார்வோனை கர்த்தரே கடலில் அமிழ்த்து போட வல்லவராக இருக்கிறார். நம்ம ஒண்ணு செய்ய வேண்டாம், கர்த்தரை பார்த்துக் கொள்வார். இரண்டாவது 14ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கலாம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்தில் சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார்கள். 2 வசனத்துல வாசிக்கும் போது அவங்களுடைய அவிசுவாசமானது வெளிப்படுகிறது. இரண்டாவது, தேவன் நமக்கு அற்புதம் செய்யணும், தேவன் நம்மை அக்கினி மதிலா இருந்து பாதுகாக்கணும்னு சொன்னா நம்ம செய்ய வேண்டிய இரண்டாவது ஒரு காரியம் என்னன்னா, விசுவாசிக்க வேண்டும். பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்த்தோம்னா, ஒரு பிரச்சனை வந்துட்டா சாகிறதுக்காக கொண்டு வந்தீங்க, சாகிறதுக்காக கொண்டு வந்தீங்க, சாகடுக்காக கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி உடனே நேரம் எங்க போயிடுவாங்க? சாவுக்கு, மரணத்துக்கு. இன்னைக்கு நமக்கு பிசாசு விட சோதனைகளை கொண்டு வரான். ஏதாவது ஒரு பிரச்சனை வரட்டுமே, நான் சாகிறது நல்லது, நான் உயிரோட இருக்கிறத விட செத்து போறது நல்லது. தயவு செய்து வாழ்க்கையில வார்த்தையால அறிக்கை பண்ணாதிருங்கள். சாகிறது கர்த்தர் நம்மளை படைக்கல, கர்த்தர் நம்மை சிருஷ்டித்தது வாழ வைக்கதான் கர்த்தர் படைச்சிருக்கிறார். அது என்ன பிரச்சனையா இருக்கட்டும், மனதளவுல தனிப்பட்ட விதத்துல எலியாவை போல ஒருவேளை சோர்ந்து, நான் போத ஆண்டவரே, வாழ்ந்தது போத ஆண்டவரே, நான் சாகுறேன்னு சொல்லி தயவு செய்து பேசாதீங்க. கர்த்தர் ஏதோ ஒன்றை நம்மை குறித்து செய்ய நினைக்கிறார். இன்னைக்கு நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன்னா நம்மை குறித்து செய்ய வேண்டிய ஏதோ ஒரு காரியம் கர்த்தருக்கு இருக்கிறது. கர்த்தர் அதனால்தான் ஜீவனோடு கூட பாதுகாத்து கொண்டிருக்கிறார். தேவனை விசுவாசிக்கும் போது பார்வோனை கர்த்தரே பார்த்து கொள்வார். விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிறதான ஜெயம்.
கர்த்தர் நம்மை ஜெயிக்க வைப்பாராக. இவங்க என்ன சொல்றாங்க 12ஆம் வசனத்துல, ஒழுங்கா நாங்க எகிப்துல வேலை செய்யறபடி சும்மா எங்களை விட்டுருந்தா பரவாயில்லையே அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. அந்த 12ல வாசிக்கிறோம், நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா. சொல்லியிருக்கிறாங்க, அவங்க சொல்லி பேசியிருக்கிறாங்க. ஒழுங்கா நாங்க இங்க இருந்துடுறோம், எங்களுக்கு விபரீத பரீட்சை வேண்டாம், ஒழுங்கா இந்த வேலையை செஞ்சுட்டு எங்க குடும்பம் எங்க பிள்ளைகள் நாங்க காப்பாத்திட்டு போயிட்டே இருக்கிறோம். ஏற்கனவே எங்களை பிரச்சனையில மாட்டி விட்டு பார்வனை கோவப்படுத்திட்டு வக்கீல் கொடுக்க விடாம பண்ணிட்டீங்க. இப்ப நாங்க வக்கீலும் தேடிக்கணும், அங்க கொடுக்க வேண்டியதான கல்லையும் கரெக்டா கொடுக்கணும். வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு வேண்டாம்னு சொல்லி இவங்க பேசி இருந்தாலும் அக்கினி மதிலான தேவன் வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வந்தாலும் விசுவாசிக்கிற உள்ள இல்ல. ஒழுங்கு அங்க இருந்திருக்கலாம்ல. ஆண்டவர் கூட்டு வந்தீங்கல்ல, இப்ப எனக்கு பிரச்சனை நடக்குது, எனக்கு போராட்டம் நடக்குதுன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க பேசுறத நம்ம பாக்குறோம். அந்த வேதனையான வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாருன்னு தெரியல. நாங்க வனாந்திரத்துல சாகிறத விட எகிப்தியருக்கு வேலை செய்யறது நல்லமா இருக்கும். ஆனா ஆண்டவர் சாகடிக்க கொண்டு வந்தார் இல்ல, இவங்களை கொண்டு போய் ஆசீர்வாதமான ஒரு தேசத்துல கொண்டு போய் வைக்கணும் தான் கர்த்தர் கொண்டு வந்தார். அவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. விசுவாசித்தால் அநேக காரியங்களை கர்த்தரே செய்து முடிக்கிறத நம்மால பார்க்க முடியும். நம்முடைய விசுவாசம் தேவை. கர்த்தர் கிரியை செய்ய முடியாதபடி தடுக்கிறது சத்துரு கிடையாது. கர்த்தர் கிரியை செய்ய முடியாதபடி தடுக்கிறது உலக மனிதர்கள் கிடையாது, மற்றவங்க கிடையாது, குடும்ப அங்கத்தினர் கிடையாது. நம்ம தான் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாய் மாறி போகிறோம். நம்ம விசுவாசித்தால் கர்த்தர் நிச்சயமாய் அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படி நாம மகிமைப்படுவதாக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். மூணாவது நம்ம என்ன செய்யணும்னா, முதலாவது கூப்பிடணும், இரண்டாவது விசுவாசிக்கணும், மூணாவது நிற்க வேண்டும். ஆண்டவர் சொல்லி வார்த்தையை சொல்லுகிறது, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். 14ல வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் நினைச்சிருந்தா இவங்களையும் பயன்படுத்தி இருக்கலாம். இவங்களுக்கு ஒரு வல்லமையை கொடுத்து கிதியோன் மேல, சிம்சோன் மேல, பராக்கிரமசாலிகள் மேல கர்த்தர் ஊத்துன மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லார் மேலேயும் ஊத்தி என்ன பண்ணிருக்கலாம்? பார்வனை துரத்தி அடிச்சிருக்கலாம். ஒவ்வொருத்தரையும் ஒரு பராக்கிரமசாலியை கர்த்தரே மாத்தி அடிச்சிருக்கலாம். ஆனா ஆண்டுடைய ஒரு அற்புதமான நடத்துதல் என்னன்னா, அக்கினி முதலா கூட இருக்கிறார். என்ன பண்ண நினைக்கிறாரு? அவரே நமக்காக எல்லாவற்றையும் செய்ய நினைக்கிறார். அவரே செய்ய நினைக்கிறார். நம்ம சும்மா இருந்தா போதும். சும்மா இருக்கிறதுன்றதனுடைய டெபினிஷன் என்ன? 13-14 படி நீங்கள் நின்று கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்காக நம்ம நின்றுட்டோம்னா கர்த்தர் நமக்காக வைராக்கியமாய் செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். தேவனுக்காய் நாம் நிற்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. இன்னைக்கு அநேகர் ஏன் ஆசீர்வாதத்தை இழந்து போறாங்கன்னா, தேவனுக்காக நிக்க முடியல. தேவன் இல்லாம விலகி போகும்போது தேவனே நினைச்சா கூட பக்கத்துல வந்து அற்புதம் செய்ய முடியல. தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழ, தேவனுக்காய் நிற்க கர்த்தர் கிருபை தருவாராக. அப்படி நின்னுட்டோம்னா நம்ம சும்மா இருந்தா கர்த்தர் அற்புதம் செய்வார். சும்மா இருக்கிறதுனா நம்ம ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது இல்ல. நம்ம தேவனுக்காக நிக்கணும். தேவனுக்காக, தேவன் சார்பில, தேவன் பக்கத்துல நிற்கும் போது அக்கினி மதலா இருக்கிற தேவன் கூட வந்து நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்துல ஏதோ ஒரு பார்வனுடைய வல்லமை தொடர்ந்து வரலாம். இது வரைக்கும் தொடர்ந்து தான் வந்திருக்குது. சர்ச்சுக்கு வரும்போது, ஆராதனைக்கு வரும்போது கூட உங்களை பார்வோன் தொடர்ந்து வர்றது போல நீங்க வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அக்கினி மதிலாய் கூட இருந்து இப்பொழுதே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க விசுவாசிச்சா கர்த்தர் இந்த ஜப நேரத்துல செய்ய முடியும். விசுவாசிக்கிறவங்க எழுந்து நின்று ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, பின் தொடர்ந்து வருகிற பார்வோன், ஆண்டவரே, இந்த கடந்த 5 மாசமா, கடந்த ஒரு சில வருடங்களாக தொடர்ந்து வந்த பார்வோனை கர்த்தர் நிச்சயமாய் செங்கடலிலே அமிழ்த்த வல்லவராக அவர் இருக்கிறார். தேவ சமூகத்துல இப்படிப்பட்ட விடுதலை விரும்புறவங்க நல்ல ஜெபம் ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார், பாதுகாக்கிறார், பாக்கியவான்களாக மாற்றுகிறார், பயமில்லாமல் நடக்க பாதை காட்டுகிறார்.
பார்வோனையும் அவருடைய சேனைகளையும் கர்த்தர் கடலிலே அமிழ்த்த வல்லவராக இருக்கிறார். ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்ன? அவரை நோக்கி கூப்பிடணும். கொஞ்ச நேரம் கூப்பிடலாமா? தேவ சமூகத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். எப்படியெல்லாம் ஆண்டவரை நீங்க கூப்பிடுவீங்களோ, உங்க தனிப்பட்ட ஜெபத்துல எப்படி ஆண்டவரை கூப்பிடுவீங்களோ, அவங்க அந்த அந்த ஒரு உறவின் அந்த 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 வெளிப்பாட தெய்வ சமூகத்துல கொஞ்ச நேரம் சொல்ல போகிறோம். அந்த கூப்பிடுதலுக்கு கர்த்தர் செவி கொடுக்க போகிறார். உங்க பர்சனல் பிரேயர்ல ஆண்டவரை எப்படி கூப்பிடுவீங்க? ஆண்டவரே, அப்பா, தகப்பனே, ஏசப்பா, இயேசுவே, ரட்சகரேன்னு சொல்லி எப்படி பர்சனலா கூப்பிடுவீங்களோ, கொஞ்ச நேரம் சின்சியரா தெய்வ சமூகத்துல கூப்பிட போகிறோம். பார்வோன் இயேசுவின் நாமத்தினாலே மூழ்கடிக்கப்படுவானாக. நீங்க கூப்பிட கூப்பிட அற்புதம் நடக்கும். கூப்பிட கூப்பிட அற்புதம் நடக்கும். முக்கியமான நேரம் எல்லாரும் இணைஞ்சு ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு நீர்தான் இறங்க வேண்டும். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, ஒரு 3 தடவை சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் இயேசுவேன்னு சொல்ல போற. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. இது கூட சொல்லலாமா? இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. கூப்பிடுகிற உன் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை இப்பொழுதே செய்கிறார், இப்பொழுதே செய்கிறார். இயேசுவே என்று கூப்பிடுகிற இந்த நேரத்திலேயே கர்த்தர் கூட வந்து நிற்கிறார், கூட வந்து நிற்கிறார். கர்த்தர் வந்து நிற்கும் போது பார்வோன் தொட முடியாது. தொடர்ந்து வந்த பார்வோனை கர்த்தர் இப்பொழுதே மூழ்கடிக்கிறார். விசுவாசம் நல்ல கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. விசுவாசிக்கிறோம் கர்த்தர் நீர் செய்கிற தயவுக்காக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. பின் தொடர்ந்து வருகிறானே, பின் தொடர்ந்து இந்த பிரச்சனை வருகிறதே, என்னை அழுத்தி விடுமோ, என்னை மூழ்கடித்து விடுமோ, என் வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் செய்து விடுமோ என்று சொல்லி பயந்து போய் ஒருவேளை காலை நேரத்தில் நம்ம இருக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, நான் அக்கினி மதிலா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அக்கினி மதிலா இருப்பார் என்று சொன்னால் பார்வோன் தொடரலாம், தொட முடியாது. பார்வோன் தொடரலாம், தொட முடியாது. இந்த விசுவாச அறிக்கையை சொல்ல போகிறோம். பார்வோன் என்னை தொடரலாம், என்னை தொட முடியாது. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம். பார்வோன் என்னை தொடரலாம், என்னை தொட முடியாது, என்னை தொட முடியாது. இந்த வார்த்தை அறிக்கை பண்ணும் போது அற்புதம் நடக்குது. ஆண்டவர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார் தேவ சமூகத்துல. ஆண்டவரே, பார்வோன் என்னை தொடர்ந்து வர, பார்வோன் ஒரு நாளும் என்னை தொடர முடியாது, என்னை தொடர முடியாது. என்னோடு கூட இருக்கிற அக்கினி மதில் எனக்கா யுத்தம் பண்ண வல்லது. நான் சும்மா இருந்தாலும் எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். செங்கடலை பிரிக்கிறதுல இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு வேலையும் பார்க்கல. எல்லா வேலையும் பார்த்தது கர்த்தர் தான் பார்த்தார், ஆண்டவர் தான் செஞ்சார். ஒரு சில நன்மைகள், ஒரு சில ஆசீர்வாதங்கள், ஒரு சில பிரச்சனைகளை மாற்ற போறது நீங்கள் அல்ல, கர்த்தரே மாற்ற போகிறார், கர்த்தரே செய்ய போகிறார். அதை விசுவாசிக்க 2 கைகளை ஒருத்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அக்கினி மதிலாக கூடவே இருந்து கர்த்தர் நடத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்களை இந்த மாதம் முழுவதிலும் இனி வரப்போகிற நாட்களிலே பாதுகாக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற எங்களை பாக்கியவான்களாக மாற்றி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பயம் இல்லாமல் நடக்க பாதை காட்ட போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வழி இல்லாத இடங்கள்ல வழிகளை உருவாக்குகிறவர். எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு சில பாதைகளை புதிதாக திறக்க போறதற்காக நன்றி சொல்லுகிறோம். பாதைகள் இல்லாத இடங்களில கர்த்தர் எங்களுக்காக பாதைகளை உருவாக்க போறதுக்காக நன்றி சொல்ற ஆண்டவரே, உருவாக்க போறதுக்காக நன்றி சொல்ற ஆண்டவரே. பாதைகள் இல்லாத இடங்களிலும் எங்களுக்காக பாதைகளை உருவாக்குகிறவர், மலைகளை வழிகளாக மாற்றுகிறவர். எங்களோடு இருக்கிற தயவிற்காக நன்றி ஆண்டவரே.
அப்பா, நாங்கள் உம்மை நோக்கி இன்னும் அதிகமாய் கூப்பிட, விசுவாசத்துல நாங்கள் இன்னும் அதிகமாய் பலப்பட, ஆண்டவரே உமக்காக நிற்க கர்த்தர் கிருபை தந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட இருந்து நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. திருவிருந்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே முழுகி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இந்த திருவிருந்திற்கு தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள்.